ஹாய் கைஸ். பிளே ஆஃப் ஃபீல் வந்தாச்சு. ஒரு பக்கம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்களும் ரவுடி தான் மும்பை இந்தியன்ஸை போட்டு பொழந்து டாப் 4ல் மாதம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மேட்ச்சில் என்னடா ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணாத சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியாவும் திடீர்னு ஞானம் வந்து சிக்ஸர் போக பறக்க விடுறாங்க. நான் கூட நினச்சேன் இன்றைக்கி எம்இ தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. திடீர்னு இந்த ராஜஸ்தான் பவுலர் வந்து பார்த்தா நான்ட்ரே பர்கர் வந்து பார்த்தா சூப்பராக கேட்சப் பிடிச்சி மேட்சையே மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் அந்த பிபிகேஎஸ் ஃபேன்ஸும் கேகேஆர் ஃபேன்ஸும் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க, அது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதனால 2 பேருமே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ 6 தான் கரெக்ட்லி குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ பிளே ஆஃப் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 26 குவாலிஃபயர் 1 ஃபார்மில் இருக்கிற ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிரான தரம்சாலாவில் நடக்குது. அடுத்து May 27 எலிமினேட்டரி நம்ம RRR முலான்பூரில் நடக்குது. இது நிஜமாகவே டூஆர்டை மேட்ச் தான். யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபயர் 2 போவாங்க. குவாலிஃபயர் 2வும் அதே முலான்பூரில் தான். த கிராண்ட் ஃபைனல் May 31 அப்படி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். இந்த கிரிக்கெட் டிவியில் அவங்க கேஸ் என்ன, நீங்கள் எந்த டீம் இந்த வருஷம் யார் கப் அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஆர்சிபியா, ஜிடியா, எஸ்ஆர்ஹெச்சா இல்லை நம்ம ஆர்ஆரா கமெண்ட்டில் தட்டி விடுங்க பார்க்கலாம். அப்படியே அந்த சர்க்கரை பாட்டனையும் அடிச்சுட்டு போங்க.